வெல்கம் ஸ்ருதிலேயா ஃபேமிலி. இன்னைக்கு மார்கழி 15ஆம் நாள். மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெம்பாவையில் 15வது பாடல் பாட இருக்கிறோம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரே தாழ்பனியாள் பேரறையம் கிங்கனே பிரிதொருவ மாறும் ஆரொருவர் யூவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். கச்சு உருவுமாறு அழகிய அணிகலன்களை பூண்ட முலையுடைய பெண்களே, இவள் ஒவ்வொரு காலத்திலும் எம்பெருமானே எம்பெருமானே என்று வாய் ஓயாது அரற்றுகிறாள். ஒரு சமயம் நம் மகாதேவன் சீரை வாய் ஓயாமல் பேசுகிறார். இதனால் ஏற்பட்ட மன மகிழ்ச்சியால் அவள் கண்கள் அருவியை போல் நீரை சுரக்கின்றன. நிலத்தில் விழுந்து இறைவனை வணங்கியவள் அப்படியே தன்னை மறந்து கிடக்கிறாள். மற்ற தேவர்களை இவள் வணங்கவே மாட்டாள். பேரரசனாகிய இறைவனுக்கு பித்தாகும் தன்மை இப்படித்தான் போலும். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் அந்த ஒருவர் யார்? ஞானமே வடிவான இறைவனே அவன். அவன் திருவடிகளை வாயார பாடி அழகே வடிவமான மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடுவோமாக என்று பொருள்படும்படி இந்த பாடல் உள்ளது. அழகான பாடல், அற்புதமான பாடல். அனைவரும் பாடி அந்த சிவபெருமானின் அருள் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.
நம சிவாய. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.